சொல்ல போனால் முறைப்பாடுகள் எந்த நிலையங்களுக்கு வழங்கப்பட வேண்டுமோ அந்த நிலையங்களுடைய உயர் மட்டங்களால் தான் அச்சுறுத்தலே வழங்கப்படுகிறது. இதனால தான் நாங்கள் ஈழத்திலே அரங்கேறின இனப்படுகொலைக்கு மீண்டும் மீண்டும் சொல்லி வாரம் சர்வதேச விசாரணை ஒன்று மாத்திரம்தான் எங்களுக்கு தீர்வாக அமையப்பெற முடியும் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம். இந்த இடத்திலையும் அதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகிறோம். நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு செல்கிறோம். அது பற்றி ஏனைய விடயங்களை முறைப்பாட்டாளர் உங்களுக்கு நேரடியாக தெரியப்படுத்துவார். சர்வதேச சமூகத்தின் கண்காணிப்பு இதில் இருக்க வேண்டும் என்ற சம்பந்தமாக முறைப்பாடாளர் சார்பில் நீங்கள் நிச்சயமாக எங்களுடைய நிலைப்பாடு சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பு மாத்திரமல்ல, முற்றுமுழுதான சர்வதேச கண்காணிப்பையும் சர்வதேச விசாரணையையும் தான் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். அதை நாங்கள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலிருந்து சகல சர்வதேச மட்டங்களுக்கும் நாங்கள் அதை எடுத்து எம்பி இருக்கின்றோம். மனித புதைகுழி அகழ்வு இன்றைக்கு 13ஆம் நாள் அகழ்வு பணி காலை 7:30 மணியிலிருந்து தற்போது வரை நடைபெற்று வருகின்றது. 13வது நாள் முடிவில் மொத்தமாக 56 மனித என்பு எச்சங்கள் அடையாளப்படுத்தப்பட்டதுடன் 50 முழுமையான மனித என்பு எச்சங்கள் இதுவரைக்கும் அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் காவலுக்கு கையளிக்கப்பட்டிருக்குது. இன்றைய நாள் ஏற்கனவே சந்தேகத்துக்கிடமான பகுதியாக தொல்லியல் பேராசிரியர் ராஜ்சுமதவ் அவர்களினால் அடையாளமிடப்பட்டு கொடுக்கப்பட்ட பகுதி அகழ்வு ஆராய்ச்சி பணிக்குரிய 2வது பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டது.